அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15/1/2024 திங்கட்கிழமை. இன்று தைப்பொங்கல் திருநாள். இன்று தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ரகசிய உண்மைகள் சேனல் மூலமாக தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான திருநாளிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்கள். இந்த தைப்பொங்கல் திருநாளிலே அனைவருக்கும் சூரிய பகவானின் அருள் கிடைக்கவும், உலகத்தில் அமைதியும் சமாதானமும் ஏற்படவும், எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மைகள் கிடைக்கவும், எல்லோருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் கிடைக்கவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 1ஆம் நாள். இன்று முதல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகின்றது. மகர சங்கராந்தி நாள். இன்று கரி நாள். இன்று காலை 10 மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று பிற்பகல் 1:05 வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது. இன்று பிற்பகல் 1:05 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி வரையும் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற நாள். வீட்டிலே நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். புது வியாபார உத்திகளை பயன்படுத்துவீர்கள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, பொறுப்புகள் வந்து சேருகின்ற நாள். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். குழந்தைகள், பிள்ளைகளால் சந்தோஷமாக இருப்பீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். பார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், காய்கறி பழம் வியாபாரம் செய்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வாகனங்களால் நன்மைகள் உண்டு, லாபங்கள் கிடைக்கும். வீட்டிலே வருகின்ற மாதங்களிலே சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள், அறிகுறிகள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வீட்டிலே நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களுக்கு இனிமையான நாள். பெரியவர்கள், முதியவர்கள் உங்கள் பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விருந்து, பார்ட்டி என்று சந்தோஷமாக இருப்பீர்கள். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கடகராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை குறைக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள் நல்ல மதிப்பும் மரியாதையும் வீட்டிலே கிடைக்கும். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. காதலர்களுக்கு அனுகூலமான நாள். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. சிம்ம ராசி அன்பர்களே, பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். சமூக சேவையாளர்களுக்கும் அற்புதமான நாள். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாய்நாட்டிற்கு திரும்புபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு சில விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. கன்னி ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, விட்டு கொடுத்து போவது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வாகனம் மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. துலா ராசி அன்பர்களே, சாதிக்க வேண்டிய நாள். குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். நல்ல செய்திகள் கட்சி தலைமையிடமிருந்து வரும். சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீர்கள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில உதவிகள் கிடைக்கும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாடகைக்கு விட முடியாமல் அவஸ்தைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. சினிமா சின்னத்திரை தயாரிப்பாளர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று வியாபாரிகளுக்கு கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். பணவரவு உண்டு. குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. புது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். புது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பழம், பூ, காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும், சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளாலும் சில தொல்லைகள் வரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சொத்து பிரச்சனைகளில் இருந்த தடைகள் அகலும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே இருப்பவர்கள் சொத்து விஷயம், அதாவது புதிதாக வீடு வாங்குவதோ இடம் வாங்கும் விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. மகர ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். சின்ன சின்ன யோகங்கள் வரும். அரசு, கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். புது ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும். வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். ஐடி ஊழியர்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு இருந்த சில அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்
குறையும். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கும்பராசி அன்பர்களே, நல்ல ஒரு செய்திகள் வருகின்ற நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. விசா, பாஸ்போர்ட் எக்ஸ்டென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அனுகூலமான செய்திகளை தரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். காதலர்களுக்கு இனிமையான நாள். நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். இன்று வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மீனராசி அன்பர்களே, செயலால் முன்னேறும் நாள். அரசு ஊழியர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. இன்று டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய முதலீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் சந்தோஷகரமான நாளாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி கணபதியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.